லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, அன்னைவோர் அதிசயம் மற்றும் செய்திகள். மார்ச் 26, புனித லூட்ஜர். நெதர்லாந்து நாட்டிலுள்ள ஸ்விலன் பகுதியில் வாழ்ந்த தியாட்கிரிம் லியாபெர்க் பெற்றோருக்கு கிபி 742 ஆண்டு பிறந்தார் லூட்ஜர். தனது தொடக்க கல்வியினை ஆயர் கிரெகோரியிடம் பயின்ற லூட்ஜர் இறைபக்தியிலும் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்கினார். குருவாக விருப்பம் கொண்ட இவர் இங்கிலாந்தில் இறையியல் பயிற்சி பெற்று கிபி 777 ஆண்டு ஜெர்மனியிலுள்ள கொலோனில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஜெர்மனி நாட்டில் இறைப்பணிகளைச் செய்த அருட்தந்தை லூட்ஜர் கிபி 785 ஆண்டு ரோமை சென்று ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் விதிமுறைகளை அறிந்து கொண்டார். பேரரசன் சார்லஸ் மானோவின் விருப்பத்தின் பேரில் பிரீஸ்லாந்து சென்று அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். பிரீஸ்லாந்து, ஜெர்மனி, சாக்சனி போன்ற நாடுகளில் துறவு மடங்களைக் கட்டி எழுப்பிய அருட்தந்தை லூட்ஜர் தன் சபை துறவிகளை சமூக வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடுத்தினார். எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு இறை பணிகளைச் செய்த அருட்தந்தை லூட்ஜர் கிபி 804 ஆண்டு ஜெர்மனியின் மினிஸ்டர் நகரின் ஆயராக அருட்பொழிவு பெற்றார். இறைவனின் திட்டத்தினை முன்னறிவித்து சிறந்த மறையுரையாளராக திகழ்ந்த ஆயர் லூட்ஜர் உடல் நலமின்றி கிபி 809 ஆண்டு மார்ச் 26 நாள் விண்ணகமடைந்தார். இவ்வுலக வாழ்வின் போதே மக்களுக்கு புதுமைகள் செய்து ஆண்டவரை அறிவித்த ஆயர் லூட்ஜரை திரு அவை புனிதராக உயர்த்தி ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித லூட்ஜர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சாலையோரங்களில் வாழுகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களது வாழ்வில் முன்னேற்றம் காணவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். அன்னைவோர் அதிசயம். புனித பிரகாச மாதா. அம்மா மரியே நீர் வாழ்க, அம்மா தாயே நீர் வாழ்க, அருள் நிறைந்தவரே ஆண்டவரின் மாதாவே, அகிலத்தின் அரசியே நீர் வாழ்க, எங்கள் அனைவரின் தாயே நீர் வாழ்க, எங்கள் அனைவரின் அன்பு தாயே நீர் வாழ்க. ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க. இதோ பிரகாச மாதா. மனித வாழ்க்கை பயணம் எப்போதும் நேர்கோட்டில் அமைவதில்லை. சில நேரங்களில் எதிர்பாராத இருளும் குழப்பங்களும் எங்கே செல்வது என்று
தெரியாத இக்கட்டான தருணங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய இருண்ட நேரங்களில் நம் வாழ்வில் ஒரு பேரொளியாக தோன்றி நமக்கு சரியான திசையை காட்டி வழிநடத்துபவளே பிரகாச மாதா. பிரகாசம் என்ற சொல்லுக்கு ஒளி, உண்மை மற்றும் பாதுகாப்பு என்று பொருள். இருள் என்பது பயத்தையும் சோர்வையும் குறிக்கிறது என்றால், பிரகாச மாதா என்பவர் அந்த இருளை விரட்டும் இறை அருளின் அடையாளமாக திகழ்கிறார். இதன் வரலாற்று பின்னணியை திரும்பி பார்த்தால், இது 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகல் நாட்டில் உருவானது என்பதை அறியலாம். அக்காலத்தில் திசையறியா கடலில் பயணம் செய்த கடலோடிகளும் மீனவர்களும் பயணிகளும் தங்களை பாதுகாப்பாக கரை சேர்க்கும் ஒரு வழிகாட்டி ஒளியாக பிரகாச மாதாவை பெரிதும் நம்பி வழிபட்டனர். ஆழ்கடலில் திசை தெரியாமல் தவிர்க்கும் மீனவர்களுக்கும் கப்பல் பயணிகளுக்கும் எப்படி கலங்கரை விளக்கம் கரையை நோக்கி வழிகாட்டுமோ, அதே போலவே வாழ்க்கை என்னும் கடலில் கஷ்டப்படுபவர்களுக்கு பிரகாச மாதா ஒரு உற்ற துணையாக இருக்கிறார். குடும்ப பிரச்சனைகள், மனக்கவலைகள் அல்லது வேலை சார்ந்த தடைகள் என எந்த ரூபத்தில் நம் வாழ்வில் இருள் வந்தாலும் அதை தனது பேரொளியால் நீக்கி நம்மை சரியான பாதைக்கு அன்னை அழைத்து செல்கிறார். அதனால்தான் இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்கள் கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் புது வெளிச்சம் பிறக்க இந்த அன்னையை நம்பிக்கையோடு நாடுகிறார்கள். பிரகாச மாதாவின் பக்தி என்பது கடலோடும் மீனவர்களோடும் மிக நெருங்கிய தொடர்புடையது. ஆதியில் கடல் பயணத்தை தொடங்கும் முன் பாதுகாப்பிற்காக பிரகாச மாதாவுக்கு தீபம் ஏற்றி தங்களை ஒப்படைப்பது ஒரு புனித மரபாக இருந்தது. கடலில் புயலோ அல்லது வேறேதேனும் ஆபத்து வரும்போது அவர்கள் அன்னையின் பெயரை உருக்கமாக அழைத்து உதவி கேட்பார்கள். இந்த அன்னையின் வரலாற்று சாட்சியாக சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள லஸ் தேவாலயம் திகழ்கிறது. கிபி 1516 கட்டப்பட்ட இந்த தேவாலயம் சென்னை மாநகரின் மிக பழமையான கத்தோலிக்க தேவாலயங்களில் ஒன்றாகும். போர்ச்சுகீசிய மொழியில் லஸ் என்றால் ஒளி என்று பொருள். இன்று பல நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த தேவாலயம் அன்னை காட்டிய அந்த பேரொளியின் அடையாளமாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த தேவாலயம் உருவானதற்கு ஒரு வரலாறு உண்டு. போர்ச்சுகீசிய கடல் பயணிகள் சிலர் சென்னை கடற்கரை அருகே கப்பலில் வந்தபோது கடுமையான புயலில் சிக்கிக் கொண்டனர். இருட்டும் அலைகளின் ஆக்ரோஷமும் அவர்களை மரண பயத்தில் ஆழ்த்தியது. அந்த இக்கட்டான நேரத்தில் கடற்கரையில் ஒரு பெரும் ஒளி பிரகாசமாக தோன்றி அவர்களுக்கு வழிகாட்டியது. அந்த ஒளியை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் பத்திரமாக கரை சேர்ந்தனர். தங்களை காப்பாற்றிய அந்த ஒளியை இது பிரகாச மாதாவின் அருள் என்று நன்றியுடன் போற்றினார்கள். அந்த ஒளி மறைந்த அதே இடத்தில் அன்னைக்கு நன்றி கடனாக கட்டப்பட்டதுதான் இந்த லஸ் தேவாலயம். லஸ் தேவாலயம் 500 ஆண்டுகளுக்கும் மேலான மிக நீண்ட வரலாற்றை கொண்டது. போர்ச்சுகீசிய கட்டிடக்கலைகளின் நுணுக்கத்தோடு கட்டப்பட்ட இந்த ஆலயம் கடலில் பயணம் செய்பவர்களின் பாதுகாப்பு தளமாக இன்றும் போற்றப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சென்னையில் இன்று அழைக்கும் லஸ் என்ற பகுதியின் பெயரே இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயத்திலிருந்துதான் உருவானது. புகழ்பெற்ற சாந்தோம் பேராலயத்திற்கு முன்பே இந்த லஸ் தேவாலயம் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புனித தோமா அவர்கள் மறைப்பணி செய்ய இந்த புனித மண்ணில் போர்த்துகீசியர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையின் முதல் விதையை இந்த இடத்தில்தான் நட்டனர். இன்றும் சென்னையின் ஆன்மீக அடையாளமாகவும் பழமையின் பெருமையை பறைசாற்றும் இடமாகவும் இந்த தேவாலயம் கம்பீரமாக திகழ்கிறது. பிரகாச மாதாவிற்கான பக்தி முறைகள் மிகவும் அர்த்தமுள்ளவை. குறிப்பாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்பவர்களும் வெளிநாடுகளுக்கு கடல் பயணம் மேற்கொள்பவர்களும் பயணத்திற்கு முன்பாக இங்கு தீபமேற்றி வேண்டுவதை இன்றும் ஒரு மரபாக கொண்டுள்ளனர். குடும்பத்தில் நிம்மதி வேண்டியும் பாதுகாப்பிற்காகவும்
மக்கள் இங்கு வந்து மனமுருகி ஜெபிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மயிலாப்பூரில் நடைபெறும் பிரகாச மாதாவின் திருவிழா ஆயிரக்கணக்கான மக்களை ஒரு சேர இணைக்கும் ஒரு ஆன்மீக நிகழ்வாக இருக்கிறது. இன்றைய நவீன உலகில் பயம், மன அழுத்தம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மனிதர்களை ஒருவித மன இருளில் தள்ளியுள்ளன. இத்தகைய சூழலில் பிரகாச மாதா ஒரு நம்பிக்கையின் தீபமாக திகழ்கிறார். இன்றைய தலைமுறைக்கு அன்னை தரும் செய்தி மிகவும் எளிமையானது. இருளில் நின்று புலம்பாதே, ஒளியை நோக்கி பயணப்படு. உன் நம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே என்பதே அது. நம் மன உறுதி குலையும் போதெல்லாம் அன்னை காட்டிய அந்த பேரொளி நமக்கு தெம்பூட்டுகிறது. இன்றைய அவசர உலகில் நாம் பல நேரங்களில் தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்துவிட்டு பின் வருந்துகிறோம். பகட்டான விஷயங்களைக் கண்டு ஏமாந்து உண்மையான மகிழ்ச்சி எது என்று தெரியாமல் தவிக்கிறோம். இத்தகைய குழப்பமான நேரங்களில் பிரகாச மாதா நமக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கிறார். எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்ற தெளிவான சிந்தனையை அன்னை நமக்கு வழங்குகிறார். நம்முடைய குழப்பங்கள் என்னும் இருளை நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க அன்னை காட்டும் அந்த ஒளி நமக்கு பேருதவியாக இருக்கும். அன்னையின் ஒளி என்பது வெறும் புற இருளை நீக்குவது மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தின் அழுக்குகளை நீக்கும் ஒளியாகும். பிறர் மீது வைத்திருக்கும் கசப்புணர்வு, பொறாமை மற்றும் சுயநலம் போன்ற இருள் எண்ணங்கள் நம்மை விட்டு விலகும் போதுதான் நம் வாழ்வு உண்மையாகவே பிரகாசிக்கத் தொடங்கும். எனவே பிரகாசமே என் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து தங்கு என்று நாம் அன்னையை அழைப்போம். அன்னை காட்டும் அந்த நற்பாதையில் நாம் பயணித்தால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் புதிய வெளிச்சத்தை பெற்று அமைதியான கரையை நோக்கி முன்னேறுவோம் என்பது உறுதி. பிரகாச மாதா இருளை வென்ற தாய், நம்பிக்கையை விதைத்த தாய் மற்றும் வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாவார். நம் வாழ்வின் இக்கட்டான தருணங்களில் பிரகாச மாதாவே, எங்கள் வாழ்வின் இருள்களை நீக்கி பிரகாசமாக மாற்றுங்கள் என்று வேண்டி நாம் பயணிப்போம். அன்னையின் அந்த பேரொளி நம் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் பிரகாசிக்கட்டும். பரிந்துரைத்து கனிரசம் எமக்கு அளித்தவரே, அம்மா நீ வாழ்க. அம்மா மரியே நீர் வாழ்க, அம்மா தாயே நீர் வாழ்க. அருள் நிறைந்தவரே, ஆண்டவரின் மாதாவே, அகிலத்தின் அரசியே நீர் வாழ்க. எங்கள் அனைவரின் தாயே நீர் வாழ்க, எங்கள் அனைவரின் அன்பு தாயே நீர் வாழ்க. ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க, ஆவே மரியே மரியே வாழ்க. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு இறையருள் பெற்று மகிழ்ந்தது அன்னை ஓர் அதிசயம், புனித பிரகாச மாதா. செய்திகள். பிரிவினைகளும் தீவிரவாதமும் அதிகரித்து வரும் இவ்வுலகில் அமைதியையும் ஒன்றிப்பையும் மேம்படுத்த மதங்களுக்கு இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான உறவை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட அனைத்து ஆப்பிரிக்க கிறிஸ்தவ கூட்டமைப்பின் பொறுப்பாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை வளர்க்க அந்த அமைப்பினர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பாராட்டினார். மேலும் வெவ்வேறு மத மற்றும் கலாச்சார பின்னணியை கொண்ட மக்கள் அமைதியாகவும் ஒத்துழைப்புடனும் வாழ முடியும் என்பதற்கு இவர்களது பணி ஒரு சான்று என்றும் குறிப்பிட்டார் திருத்தந்தை.
மதங்களுக்கு இடையே ஒன்றுக்கொன்றான புரிதலை மேம்படுத்துவதில் மதங்களுக்கு இடையிலான உரையாடலுக்கான திருப்பிடத்துறையின் பங்களிப்பை எடுத்துரைத்த திருத்தந்தை, அமைதி, நீதி மற்றும் உடன்பிறந்த உறவை மேம்படுத்த எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைக்குமாறு அவர்களை ஊக்கப்படுத்தினார். உண்மையான ஒன்றிப்புக்கு வெளிப்படைத்தன்மை, உரையாடல் மற்றும் பிறரை எதிர்கொள்ள விருப்பம் ஆகியவை இன்றியமையாதவை என்றும் வலியுறுத்தி கூறினார் திருத்தந்தை. வணக்கத்துக்குரிய ஃபுல்டன் ஜே. ஷீன் அவர்கள் இந்த ஆண்டு செப்டம்பர் 24 வியாழனன்று அமெரிக்காவிலுள்ள புனித லூயிஸ் நகரில் நடைபெறும் திருப்பலியின் போது அருளாளராக அறிவிக்கப்பட இருப்பதாகவும், இவ்விழாவிற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் சார்பாக கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்கள் தலைமை தாங்க உள்ளார் எனவும் புனிதர் பட்ட படிநிலைகளுக்குரிய திருப்பிடத்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற மறைவுரையாளராகவும் ஊடக ஆளுமையாகவும் விளங்கிய ஆயர் ஷீன் அவர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் வணக்கத்துக்குரியவர் என்று அறிவிக்கப்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரது பரிந்துரையால் நிகழ்ந்த ஓர் அருளடையாளத்தை அங்கீகரித்ததன் மூலம் இவரது புனிதர் பட்டத்திற்கான முக்கிய படிநிலையான அருளாளர் பட்டம் வழங்குவதற்கான செயல்முறை தொடங்கப்பட்டது. 1895ஆம் ஆண்டு இல்லினாய்ஸில் பிறந்த ஷீன் அவர்கள் கத்தோலிக்க நேரம் என்ற வானொலி நிகழ்ச்சி மற்றும் வாழ்க்கை வாழ தகுதியானது என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் லட்சக்கணக்கான நேயர்களை கவர்ந்து மிகவும் புகழ்பெற்றவரானார். ரோசெஸ்டர் மறைமாவட்டத்தின் ஆயராக பணியாற்றிய ஷீன் 1979ஆம் ஆண்டில் தனது 84வது வயதில் இறைபதமடைந்தார். இலங்கை மக்களால் அலாய் என அன்போடு அழைக்கப்படும் இயேசு சபை அருள் பணியாளர் அலோசியஸ் பீரிஸ் அவர்கள் நெடுநாள் உடல்நலக்குறைவிற்கு பின் தனது 91வது வயதில் இறைபதமடைந்த நிலையில் அந்நாட்டு மக்கள் அவருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தியதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மார்ச் 24 செவ்வாயன்று நடைபெற்ற அவரது இறுதிச் சடங்கில் ஏராளமான இலங்கை மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறைவேண்டல் செய்தனர் என்றும் கூறியுள்ளது அச்செய்தி நிறுவனம். பௌத்த கிறிஸ்தவ மதங்களுக்கு இடையேயான உரையாடலில் ஒரு முன்னணி ஆளுமையாக விளங்கிய அருள்பணியாளர் பீரிஸ் அவர்கள் மத பிரிவினைகளை கடந்து ஒன்றிப்பு, நீதி மற்றும் புரிதலை மேம்படுத்துவதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு உறவு பாலமாக நினைவு கூறப்படுகிறார். அருள்பணியாளர் பீரிஸ் அவர்கள் மதங்களுக்கு இடையிலான உரையாடல் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்காக துலானா ஆராய்ச்சி மையத்தையும் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்காக கல்வி மையம் ஒன்றையும் நிறுவியுள்ளார். கல்வியாளராக உலகளவில் மதிப்பு பெற்ற அருள்பணியாளர் பீரிஸ் அவர்கள் கேம்பிரிட்ஜ், லண்டன் மற்றும் ஆக்ஸ்போர்டு உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களில் கற்பித்துள்ளார். மேலும் 20க்கு மேற்பட்ட நூல்களையும் 300க்கு மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியுள்ள இவர் பௌத்த ஆய்வுகளில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் பௌத்தர் அல்லாத கத்தோலிக்க அருள்பணியாளராவார். மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் போரில் கடந்த 23 நாட்களில் 2100க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளன அல்லது காயமடைந்துள்ள நிலையில் அங்கு அதிகரித்து வரும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து பெரும் கவலை தெரிவித்துள்ளது யுனிசெஃப் நிறுவனம். மார்ச் 23 திங்களன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கவலை தெரிவித்துள்ள அந்நிறுவனம், மோதல் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு நாளும் சராசரியாக 87 குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், ஈரான், லெபனோன், இஸ்ரேல் மற்றும் குவைத் உள்ளிட்ட நாடுகளில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள சூழலில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடாக லெபனோன் விளங்குகிறது என்றும் தெரிவித்துள்ளது. ஏறத்தாழ 4.48 கோடி குழந்தைகள் ஏற்கனவே அதிக மோதல் நிலவும் பகுதிகளில் வசித்து வரும் நிலையில் தற்போது லெபனோனில் 350க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தங்குமிடங்களாக மாற்றப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளது அதன் அறிக்கை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.